எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிரஞ்சன். அந்த சுர்ஜித் அப்படிங்கிற பையனை பற்றி தான் நேற்றுக்கான வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது காலையில் ஒரு 5 மணி ஆச்சு. ஸோ ஒரு 35-36 மணி நேரம் பக்கத்தில் அந்த பையன் வந்து அந்த கிணத்துக்குள்ளேயே இருக்காரு. அந்த போர்வெல்குள்ளேயே இருந்துட்டு இருக்காங்க. திங்ஸ் ஆர் கெட்டிங் வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அங்கே வந்து அதே தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ அவங்க 3 விஷயத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே எதுவுமே முடியலன்னு சொல்லும்போது அவங்க அந்த கிரவுண்டுக்குள்ளே போய் நோண்டி பார்த்துடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க இறங்கிட்டாங்க. பட் அங்கேயும் இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. என்னதுன்னு பார்த்தா அந்த டிக் பண்ணுற மிஷினை வந்து அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. வெளியேருந்து கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. பட் அது என்ன இருக்குன்னு பார்த்தா இவங்க இருக்கக்கூடிய இந்த கிராமத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி வெளியே ஒரு இடத்துல வந்து அந்த மிஷினானது வந்து நான் வர முடியாத சூழ்நிலையில மாட்டிக்கிச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியுமே நெய்வேலியிலேருந்து அந்த மிஷினை கூப்பிட்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் அதே நிலவரத்தில் தான் இருந்துட்டு இருக்குது. ஸோ இன்னுமே வந்து இந்த டிக்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணப்படல. அதையும் கையில் இதை வச்சுட்டு இப்போ நியூஸில் எப்படி பரவிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து இன்னொரு 100 அடி கீழே போயிடுச்சு. அது வந்து ரொம்பவே ஆபத்தான நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது 100 அடி கீழே தான் போகல. ஸோ நேற்றுக்கு 70 ஃபீட்டில் இருந்த அந்த குழந்தை வந்து 82 ஃபீட்டுக்கு போயிருக்கு. ஸோ இவ்வளோதான் வந்து அந்த குழந்தைக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் இன்னைக்கு வந்து ஒரு தீபாவளி டே, ரைட்டா? ஸோ இந்த தீபாவளி டே அன்னைக்கு நம்ம பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறத உண்மையான விஷயம். அங்கே அந்த குழந்தைக்கு இப்படி போர்வெல்ல இருக்கவங்க கிட்ட போய் நீங்கள் ஹாப்பி தீபாவளின்னு சொன்னால் தட் ஓன்ட் பி நைஸ். அவங்க யாருமே செலிப்ரேட் பண்ண மாட்டேறாங்க. பட் ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் நியூஸ் சேனல் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனே போயிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தோட அட்மாஸ்பியர் எப்போ இருக்குன்னு பார்த்தா சீக்கிரம் இவனை வெளியே அப்படியே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. பட் அதே சமயம் வந்து இன்னும் எவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கைவிட்ட நிலைமையில தான் இருக்காங்க. நீங்கள் நியூஸ் சேனல் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட மூஞ்சிலுமே உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரே விஷயம் அதுவாக தான் இருக்கும். சரி, இதனால் நம்ம என்னடா பண்ண முடியும், நம்ம என்ன இதில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி என்ன கேட்டிங்கன்னா நான் அவசரமாக வீடியோ போடுற ஒரே விஷயம் இதுதான். ஸோ என்ன அந்த ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணும். நம்ம தலைவர் பர்த்டே இருக்கட்டும் சரி, தளபதி பர்த்டே இருக்கட்டும் சரி, அஜித் பர்த்டே, விஜய் பர்த்டே, யார் பர்த்டே இருந்தாலும் சரி, நம்ம இங்கேருந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறோம். அவங்க அதை பார்க்குறாங்களா? கிடையாது. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து அவங்களோட ஃபேன், அவங்களுக்காக ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கோம், ரைட்டா? ஸோ நேற்றுலேருந்து பார்த்தோம்னா நான் நிறைய பேரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் சரி, இல்லாட்டினா ஒரு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எதுல இருந்தாலும் சரி, அவங்க போகிற விஷயம் என்ன சேவ் சுர்ஜித் அப்படின்ட்டு. பட் இன்னையில அந்த சேவ் சுர்ஜித் அப்படிங்கிற அந்த ஒரு பிரேயரை வேறிட்டு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்மளுக்காக அங்கே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சரி, எல்லா எம்ப்ளாயிஸும் சரி, அவங்க ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து வந்து வேலை பண்ணிருக்காங்க. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சரி, எல்லாரும் சரி, அவங்க அங்கே என்ன எதுக்காக வேலை பண்றாங்கன்னு பார்த்தா அந்த குழந்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இன்னைக்கு தீபாவளி தான், அவங்களும் வீட்டில் செலிப்ரேட் பண்ணிருக்கலாம், அவங்களுக்கும் லீவ் அலவன்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பட் சோஷியல் மீடியாவில் இது எப்படி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே செய்கிற வேலையை வந்து அந்த 4 மணி நேரம் டிலே ஆன அந்த ஒரு ரீசன்னால ஸோ இன்னைக்கு வேலையை வந்து நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டு குழந்தை அப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் அவங்க வீட்டு குழந்தையா அது நினச்சதுனால தான் அவங்க கீழே போய் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஸோ 4 மணி நேரம் டிலே ஆனது, நீங்கள் சைனாவில் 2.5 மணி நேரத்தில் தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது. சைனாவில் 2.5 மணி நேரத்தில் ஏன் தூக்குனாங்க, எதனால் முடிஞ்சுன்னு பார்த்தா அங்கே இருக்கிற போர்வெலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு, இங்கே இருக்கிற போர்வெலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு, கிட்டத்தட்ட 2.25 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு வெர்ஷனில் இந்த தூக்குறதுங்கிறது ரொம்பவே ஈஸியான விஷயம். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்தியாவிலுமே அதனால் முடியும். பட் இந்தியாவில் போடக்கூடிய போர்வெல் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்லேருந்து 6 இன்ச்சுக்குள்ள இருந்த சைஸில் தான் வெரைட்டியில் போடுவாங்க. இதை தாண்டி போட மாட்டாங்க. அதுவுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸில், ரொம்ப கமர்ஷியல் கேசஸில் தான் 8 இன்ச்சு போரே போடுவாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஸோ இந்த அளவுக்கு இப்படி போர் போட்டிருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்க, இந்த காப்பாற்றிட்டு இருக்காங்கன்னா வி நீட் டு ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. ஸோ என்னடா பண்ண முடியாதனால நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்பில் எடுத்துகிட்டு நீங்கள் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டேக் பண்ணாது சுர்ஜித் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பி தீபாவளி சுர்ஜித், ஹாப்பி தீபாவளி அங்கே வேலை செய்கிற எல்லாருக்குமே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டோம்னா அவங்க கண்டிப்பாக அது பார்க்க போகிறது கிடையாது. பட் திஸ் வில் கிரியேட் பாசிட்டிவிட்டி. நீங்கள் போஸ்ட் போடுற பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 50 பேர் உங்கள் போஸ்ட்டை பார்க்குறாங்க, உங்கள் ஸ்டோரியை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்டோரியில் இருக்க 50 பேர் வந்து அது மாதிரி திருப்பி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நெட்வொர்க் அது போய்கிட்டே இருக்கும். அந்த நெட்வொர்க்ல இருந்து யாரோ ஒருத்தர் அங்கே போய் ஒருத்தருக்கு அவங்க போய் இந்த மாதிரி ஒரு ஹாப்பி தீபாவளி சுர்ஜித் சீக்கிரம் பேக் வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் அங்கே தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக அங்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது அந்த இந்த மாதிரிலாம் நியூஸ்ல பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க, இன்ஸ்டால எப்படி இருக்கு, ஃபேஸ்புக்ல அப்படிங்கிறது அந்த சரௌண்டிங்ல தெரிஞ்சிருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவுட் சைட் பீப்புள் இத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற சப்போர்ட் கிடைச்சாலே இந்த விஷயம் வந்து ஈஸியா முடிஞ்சிடும் அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருக்கு. ஓகே, இது எப்படி நீ சொல்ற, இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிக் பாஸ் ஃபேமான முகின் ராவ் அவருக்கு பாத்தீங்கன்னா அவர் உள்ள வரும்போது அன்புன்றதான் அனாதை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்திருந்தாரு. அவருக்கு இன்ஃபேக்ட் சொல்லப்போனா உள்ள வரும்போது யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் மட்டும் தான் தனியா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தாங்க. பட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம இங்க எல்லாரும் வந்து முகின் ராவுக்கு ஓட்டு போடுறதாலும் சரி, முகின் ராவுக்கு ஸ்டேட்டஸ் போடுறதாலும் சரி, ஸோ இந்த எல்லா விஷயம் பார்த்து உள்ள இருக்க அவருக்கு தெரிய போறது
கிடையாது. பட் இந்த நீங்க போடுற ஒவ்வொரு ஸ்டேட்டஸுமே வந்து ஒவ்வொரு விஷயமே வந்து அவருக்கு ஏதோ ஒரு வகையில பாதிச்சிருக்கு. லைக் நம்ம பேசின பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி தான். ஸோ அந்த பாதிப்பானது அவரை வந்து ஒரு நல்ல மனுஷனா வந்து ஒரு ஒரு ஜாலியான ஒரு மூடா மாத்தி வெளியே வரதை பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே நல்லா இருக்காரு அப்படிங்கிறத ஒரு உண்மையான விஷயம். ஸோ பிக் பாஸ்ல அவர் வந்து டைட்டில் வின் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஏன் அங்க பிக் பாஸ் டைட்டில் ஒரு தளபதி படம் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க, இந்த ஒரு விஷயத்துக்காக பண்ணக்கூடாது அப்படிங்கறதான் என்னோட கருத்தா இருக்குது. ஸோ அவங்க எல்லாத்தையும் இப்போ அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு டிரான்ஸ்போர்ட் ஊழியர் இருக்கலாம், ஒரு பஸ் டிரைவர், ஒரு கண்டக்டர், அவங்களுக்கு ஒரு ஹாப்பி தீபாவளி போஸ்ட், இல்லாட்டி நீங்க இங்க பாக்குறீங்க அப்படின்னா ஒரு போலீஸாரும் சரி அவங்க இன்னும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ரோட்ல, போகும்போது ஒரு ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டு போங்க. ஸோ ஜாலியா இந்த மாதிரி உங்க பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணீங்க அப்படின்னா திஸ் பாசிட்டிவிட்டி அந்த சுர்ஜித் அப்படிங்கிற பையனை காப்பாற்றும் அப்படிங்கிறத என்னோட கருத்து இருக்கு. அந்த சுர்ஜித் அப்படிங்கிற பையன் எல்லாருக்கும் திருப்பி வரணும் அப்படிங்கிறது எல்லாத்தோட ஆசையுமே இருக்கு. ஸோ அந்த ஆசையில ஒரே ஒரு சின்ன பாசிட்டிவிட்டி, ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பார்க்கா இருந்தாலே நம்ம போதும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட கருத்தா இருக்கு. ஸோ இந்த வீடியோல நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தா, எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி தீபாவளி, சுர்ஜித் வில் பி பேக் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட தான் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, இந்த பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ கமெண்ட்லையும் சரி, உங்க வாட்ஸ்அப்லையும் சரி, உங்க இன்ஸ்டாலையும் சரி, இந்த ஹாப்பி தீபாவளிங்கிறது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு போடாம அங்க இருக்கிற பீப்புளுக்கு போடுங்க. அங்க இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் மக்கள், அங்க இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் மக்கள், அங்க இருக்கக்கூடிய ஜேர்னலிசம் மக்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த டிக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பேசிக் ஊழியர், அதாவது அந்த குழி தோண்டிட்டு இருக்க அந்த மக்களுக்கு கூட சேர்ந்து நீங்க ஸ்டேட்டஸ் போடுற மாதிரி இருக்கணும். ஸோ டெடிகேட் திஸ் தீபாவளி டு எவ்ரி ஒன் ஆஃப் தெம் தட். ஸோ அதை சொல்லிட்டு ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோல இது மாதிரி நம்ம சந்திக்கும் வரை நிரஞ்சன் விடைபெறுவது. Tada, bye bye.